ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரைஸ் தான் பண்ண போகிறேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 2 டம்ளர் வந்து ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து புதினா, அந்த லீவ்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணி இலை 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மராட்டிய மொக்கு ஒரு 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கல்பாசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பச்சை மிளகா வந்து நான் ஒரு 2.5 மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரோஜா இதழ் கொஞ்சமாக, அப்புறம் பட்டை ஒரு குட்டி பீஸில் 2, கொஞ்சம் பெரிய பீஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ ஒரு 4 டொமேட்டோ வந்து எடுத்து நான் நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஹாஃப் சைஸ் லெமன் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அது எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறமா பிரியாணி இலை 2 எடுத்து போட்டுக்கிறேன். அப்புறம் மராட்டிய மொக்கு போடுறேன். ரோஜா இதழ் நான் அப்படியே காமிச்ச எல்லாமே, கிராம்பு, மராட்டிய மொக்கு, கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன். அந்த ஒரு சூப்பரான ஸ்மெல் கிடைக்கும் இது நீங்கள் வதக்கிறப்ப. வதங்கினதுக்கப்புறமா நான் ஆனியன் எடுத்து போட்டுக்கிறேன். ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதில். அதுக்கப்புறமா பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சது எல்லாமே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்து வதக்கும் போதுங்க ஒரு ஃப்ளேவர், ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து புதினா இலை போட்டுக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லியும் அதில் சேர்த்து போட்டுக்கிறேன். வேறு லெவல் ஸ்மெல்லுங்க, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சது இதில் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சது எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் வந்து தண்ணி அதுக்கேற்ற அளவு ஊற்றுறேன். அதுக்கப்புறமா வந்து தயிர், இது வந்து நான் ஆன் த ஸ்பாட்டில் முடிவு பண்ணதாங்க. ஸோ தயிர் வாங்கிட்டு வந்தோம், அப்போவே வாங்கிட்டு வந்து ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஹாஃப் சைஸ் லெமன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை எடுத்து நான் புழிஞ்சு விடுறேன். ஃபுல்லாக சுற்றியும் புழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை ஃபைனலாக போட்டுட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். நான் வந்து 2 விசில் விட்டுப்பேன். பாருங்கள், விசில் வந்துருச்சு. இதில் ஒரு விசில் தான் நான் காமிச்சிருக்கேன். 2 விசில் முடிஞ்சதும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா கமகமன்னு வாசனையோட டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து நான் காலிஃப்ளவர் சில்லி போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த காலிஃப்ளவர் சில்லி எப்படி போட்டேன்னு காமிக்கிறேங்க. அப்புறம் தயிர் பச்சடி, இது 2ம் எடுத்து வச்சு சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், நான் ஒரு 2 பீஸ் எடுத்து அதில் வந்து லெமனை புழிஞ்சு விட்டு சாப்பிட்றேன். ஏன்னா லெமன் புழிஞ்சு விட்டு இந்த சில்லியில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் ப்ளஸ் காலிஃப்ளவர் ப்ளஸ் சாப்பாடு, நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். வாயில் எடுத்து வைக்கும்போது
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.